தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பதை உறுதி செய்வது எப்படி என்றும் வாக்களிக்க தேவையான ஆவணங்கள் எவை என்பது குறித்த முக்கிய தகவல்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டுமே ஒருவரால் வாக்களிக்க முடியும் என்பதால் பொதுமக்கள் தங்களின் விவரங்களை 1950 என்ற எண்ணுக்கு SMS அனுப்புவதன் மூலம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். இதற்காக எபிக் என்று டைப் செய்து ஒரு இடைவெளி விட்டு வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவிட்டு அனுப்பினால் வாக்குச்சாவடி மற்றும் வரிசை எண் விவரங்கள் உடனடியாக கிடைக்கும். வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ள ஆதார் அட்டை உள்ளிட்ட 12 மாற்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காட்டி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றலாம். இன்று நடைபெற உள்ள இந்த தேர்தலில் தடையின்றி வாக்களிக்க ஏதுவாக வாக்காளர்கள் தங்களின் பாகம் எண் மற்றும் இதர விவரங்களை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த வசதிகள் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க உதவும் வகையில் விரிவாக செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.